நவநீதம் பிள்ளை ஜனவரி மாதம் இலங்கைக்கு விஜயம் செய்ய உள்ளார். ஐரோப்பிய புலிகளினால் நாட்டுக்கு அச்சுறுத்தல் என்கிறது பாதுகாப்பு அமைச்சு. வெலிக்கட சிறைச்சாலை மோதல் தொடர்பில் தொலைபேசி அழைப்புகள் ஊடாக விசாரணைகள் ஆரம்பம். வரவு செலவு திட்டத்தில் பெருந்தோட்ட மக்களுக்கு நிவாரணங்கள் வழங்கப்படவில்லை என வாசுதேவ குறிப்பிட்டுள்ளார். தொடர்வது விரிவான செய்திகள். ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளர் நவநீதம் பிள்ளை எதிர்வரும் ஜனவரி மாதம் இலங்கைக்கு விஜயம் செய்ய உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அவர் தனது விஜயத்தின் போது இலங்கையின் உயர்மட்ட அதிகாரிகளையும் எதிர்க்கட்சியினரையும் சிவில் அமைப்புகளின் பிரதிநிதிகளையும் சந்தித்து இலங்கையின் மனித உரிமை நிலைமைகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்த உள்ளார். அத்துடன் இலங்கையின் வடக்கு கிழக்கு பகுதிகளுக்கு அவர் பயணம் மேற்கொள்ள எண்ணியுள்ளதாக தெரிய வருகிறது. ஐரோப்பாவில் உள்ள விடுதலை புலிகள் மற்றும் புலி ஆதரவு தரப்புகளினால் இலங்கைக்கும் ஏனைய நாடுகளுக்கும் அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. பருதி எனப்படும் நடராஜா மகேந்திரன் பாரிஸில் சுட்டுக் கொல்லப்பட்டமை தொடர்பில் பாதுகாப்பு அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. பருதி தரப்பினருக்கும் ஏனைய தரப்பினருக்கும் இடையிலான உட்பூசலே இந்த மரணத்துக்கான காரணம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாவீரர் தின நிகழ்வுகளை பாரிஸில் நடத்துவது குறித்து ஏற்பட்ட முருகல் நிலைமையே இந்த கொலைக்கான காரணம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாவீரர் தின நிகழ்வுகளை பொதுவானதாக நடத்த ருத்ரகுமாரன் தரப்பினரும் நெடியவன் தரப்பினரும் இணங்காமையே இந்த முரண்பாடுகளுக்கான காரணம் என பாதுகாப்பு அமைச்சு சுட்டிக்காட்டியுள்ளது. இந்த தாக்குதல் சம்பவம் ஐரோப்பிய பிராந்திய நாடுகளுக்கும் இலங்கைக்கும் அச்சுறுத்தல் என்பதை அம்பலமாக்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரவு செலவு திட்டத்தில் பெருந்தோட்ட மக்களுக்கு நிவாரணங்கள் எதுவும் வழங்கப்படவில்லை என தேசிய மொழிகள் அமைச்சர் வாசுதேவ நாணயக்கார தெரிவித்துள்ளார். தனியார் துறை மற்றும் பெருந்தோட்ட துறையைச் சேர்ந்த ஊழியர்களுக்கு சம்பள உயர்வுகளை வழங்க அரசாங்கம் தவறியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். தனியார் துறை ஊழியர்களுக்கு குறைந்தபட்ச சம்பளங்களை நிர்ணயிக்க வேண்டும் எனவும் பெருந்தோட்டத்துறை ஊழியர்களுக்கு உணவு நிவாரணங்கள் வழங்கப்பட வேண்டும் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். ஏனைய துறைகளை சார்ந்தவர்களுக்கு ஏதேனும் வகையில் நிவாரணங்கள் வழங்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். எனினும் மிக குறைந்த சம்பளங்களை பெற்றுக்கொள்ளும் பெருந்தோட்ட மக்களுக்கு உரிய நிவாரணங்கள் வழங்கப்படவில்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஜேவிபி கட்சியுடன் இணைந்து செயற்பட தயார் என எதிர்க்கட்சித் தலைவர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். தேவை ஏற்படும் சந்தர்ப்பங்களில் ஜேவிபி கட்சியோடு இணைந்து செயற்பட முடியும் என குறிப்பிட்டுள்ளார். எதிர்க்கட்சிகளின் கூட்டணி குறித்து ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். மக்கள் எதிர்க்கட்சிகள் மீது நம்பிக்கை இழக்கவில்லை எனவும் ஊடகங்கள் மீதான நம்பிக்கை இழக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இந்த வரவு செலவு திட்டம் குறித்து எதனையும் குறிப்பிட முடியாது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஒரு வீதமான மக்களுக்கு மட்டுமே அரசாங்கம் இம்முறை வரவு செலவு திட்டத்தை தயாரித்துள்ளதாக குற்றம் சுமத்தியுள்ளார். வெலிக்கட சிறைச்சாலை மோதல் சம்பவம் தொடர்பில் தொலைபேசி அழைப்புகளின் ஊடாக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. மோதல் சம்பவத்துடன் தொடர்புடைய சிறை கைதிகள் மற்றும் விசேட அதிரடிப்படை உத்தியோகத்தர்களின் தொலைபேசி அழைப்புகள் குறித்து விசாரணை மேற்கொள்ளப்பட உள்ளது. கைதிகள் தப்பிச் செல்வதற்கு எவ்வாறு வேன்களும் முச்சக்கர வண்டிகளும் குறித்த இடத்துக்கு கொண்டுவரப்பட்டது என்பது குறித்தும் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. ஆயுதம் தாங்கிய சில கைதிகள் தப்பிச் சென்றுள்ளதாகவும் அவர்களை கைது செய்யும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தப்பிச் சென்றவர்களின் முழுமையான விவரங்கள் இன்னமும் தயாரிக்கப்படவில்லை என சிறைச்சாலை திணைக்கள தகவல்கள் தெரிவிக்கின்றன. எனினும் விடுதலை புலி கைதிகள் எவரும் சம்பவத்தில் தப்பிச் செல்லவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிறைச்சாலை மோதல் சம்பவம் குறித்து விசாரணை நடத்த 3 அடங்கிய குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. மேலும் வெலிக்கட சிறைச்சாலையில் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ள ராணுவத்தினர் விரைவில் திரும்ப பெறப்படுவார்கள் என ராணுவ பேச்சாளர் பிரிகேடியர் ருவான் வணிகசூரிய தெரிவித்துள்ளார். வெலிக்கட சிறைச்சாலையில் பாதுகாப்பை உறுதிப்படுத்த ராணுவத்தினர் பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்துள்ளனர். மோதல்கள் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டதை அடுத்து அங்கிருந்து ராணுவத்தினர் திரும்ப பெறப்பட்டதுடன் சிறைச்சாலையின் நுழைவாயிலில் மாத்திரம் அவர்கள் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் ராணுவ பேச்சாளர் தெரிவித்துள்ளார். வெலிக்கட சிறைச்சாலையில் நடந்த மோதலை வழி நடத்தியவர்கள் சம்பவத்தில் கொல்லப்பட்ட களு துஷார மற்றும் கொன்ன கபில் ஆகியோர் என புலனாய்வு பிரிவினரின் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது.
மரண தண்டனை மற்றும் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளவர்கள் அடைக்கப்பட்ட சிறை கூண்டுகளுக்கு சென்று சோதனைகளை மேற்கொண்டு விட்டு அங்கிருந்த கையடக்க தொலைபேசி உள்ளிட்ட சட்டவிரோத பொருட்களை கைப்பற்றி வெளியில் எடுத்துச் சென்ற போது அதிரடிப்படையினர் மீது கல்வீச்சு தாக்குதல் நடத்தியதை அடுத்து இந்த மோதல் ஏற்பட்டுள்ளதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. மரண தண்டனை மற்றும் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்ட 900 பேர் தடுத்து வைக்கப்பட்டுள்ள சிறை கூண்டுகள் கடந்த 15 வருடங்களாக சோதனையிடப்படவில்லை. அந்த சிறை கூண்டுகளை அதிரடிப்படையினர் சோதனை இட்டதால் ஆத்திரமடைந்த கொல்லப்பட்ட இந்த 2 பாதாள உலக குழுவின் நபர்களும் ஏனைய கைதிகளும் இணைந்து அதிரடிப்படையினர் மீது தாக்குதல் நடத்தியுள்ளனர். கைதிகளை கட்டுப்படுத்த அதிரடிப்படையினர் முயற்சித்த போது கைதிகளை கட்டுப்படுத்த முடியும் எனவும் உடனடியாக சிறைச்சாலையில் இருந்து வெளியேறுமாறு சிறைச்சாலை அதிகாரிகள் சிலர் அதிரடிப்படையினர் கூறியுள்ளனர். இதனை அடுத்து அதிரடிப்படையினர் சிறைச்சாலையில் இருந்து வெளியேறிய போதிலும் கைதிகள் ஆயுத களஞ்சியத்தை உடைத்து அதில் இருந்த ஆயுதங்களை எடுத்து அதிரடிப்படையினர் மீது தாக்குதல் நடத்தினர். 9 கைதிகள் முச்சக்கர வண்டியொன்றில் ஏறி துப்பாக்கியை கொண்டு தாக்குதல் நடத்தி சிறைச்சாலைக்கு வெளியில் வந்து தாக்குதல் நடத்தியதில் அதிரடிப்படையின் கட்டளை அதிகாரி ரணவன காயமடைந்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. பாதுகாப்பு செயலாளர் கோத்தபாய ராஜபக்ஷ சீனாவுக்கு விஜயம் செய்துள்ளார். இருதரப்பு பாதுகாப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்தும் வகையில் இந்த விஜயம் அமைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. பாதுகாப்பு செயலாளர் தலைமையிலான பிரதிநிதிகள் குழுவினர் சீன பாதுகாப்பு அமைச்சர் லியான் கன்கிலியை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளனர். சீனாவில் தற்போது நடைபெறும் 9வது சீன சர்வதேச விமான கண்காட்சியில் பாதுகாப்பு செயலாளர் கலந்து கொண்டார். சீன பாதுகாப்பு அமைச்சர் லியான் கன்கிலி அண்மையில் இலங்கைக்கு விஜயம் செய்தமை குறிப்பிடத்தக்கது. 13வது அரசியலமைப்பு திருத்த சட்டத்தை ரத்து செய்யுமாறு கோரி தேசிய சுதந்திர முன்னணி இன்று உயர் நீதிமன்றில் தாக்கல் செய்ய இருந்த வழக்கை ஒத்திவைத்துள்ளது. அந்த கட்சியின் தலைவரும் அமைச்சருமான விமல் வீரவன்ச பிரதம நீதியரசருக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணையை விசாரணை செய்யும் தெரிவுக்குழுவில் அங்கம் வைப்பதால் சட்டத்தரணிகள் ஆலோசனை அடிப்படையில் வழக்கு தாக்கல் செய்யப்படுவது பிற்போடப்பட்டதாக தேசிய சுதந்திர முன்னணி தெரிவித்துள்ளது. எப்படியான சர்வதேச அழுத்தங்கள் ஏற்பட்டாலும் அதனை எதிர்கொள்ளப் போவதாக ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். நான் கடந்த காலத்தில் இங்கிலாந்து சென்றபோது தங்கியிருந்த விடுதி, விமான நிலையம், கூட்ட மண்டபம் ஆகியவற்றை சுற்றி வளைத்து பயங்கரவாதிகள் அவர்களின் கொடிகளை ஏந்திக் கொண்டு எதிர்ப்பு தெரிவித்தனர். இலங்கையர்களுக்கு அவற்றுக்கு எதிர்ப்பு தெரிவித்து சிங்க கொடிகளை ஏந்தி நின்றனர். இதன் காரணமாகவே போருக்கு சென்ற ராணுவ சிப்பாய் மாத்திரமல்லாது அவர்களின் பெற்றோர் பிள்ளைகளின் வாழ்க்கை மகிழ்ச்சியாக வைக்க நாங்கள் நடவடிக்கை எடுத்துள்ளோம். அன்று வலது குறைந்த நாட்டில் அனைவரும் வாழ்ந்து வந்தனர். தற்போது மக்கள் தடைகள் இல்லாத நாட்டில் வாழ்ந்து வருகின்றனர். பயங்கரவாதிகளிடம் இருந்த அச்சுறுத்தல் தனிப்பட்ட ரீதியில் முடிந்துவிட்டது என்பது உண்மை. எனினும் யுத்தம் செய்ய தீர்மானத்தை எடுத்து நாட்டை விடுவித்த நாங்கள் வாழ்நாள் முழுவதும் அச்சுறுத்தல் பொறுப்பேற்றுக் கொண்டுள்ளோம். நாங்கள் வாழும் வரை இந்த நிலைமையை எதிர்கொண்டே வாழ வேண்டும். எப்போது பழி வாங்குகிறோம் என்று தருணம் பார்த்து கொண்டிருக்கின்றனர். எங்களையும் நாட்டின் ராணுவத்தினரையும் சர்வதேசத்துக்கு கொண்டு செல்ல முயற்சிப்பதாகவும் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். நாட்டை முன்னோக்கி இட்டுச் செல்லக்கூடிய புதிய அரசியல் பயணத்தை ஆரம்பிக்க தயாராக இருப்பதாக முன்னாள் ராணுவ தளபதியும் ஜனநாயக தேசிய கூட்டணியின் தலைவருமான சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். கட்சிகளில் இருந்து வெளியேற்றியவர்களை தவிர்த்துவிட்டு புதிய மனிதர்களோடு புதிய அரசியல் பயணத்தை மேற்கொள்ளும் நோக்குடன் இருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். ஜனநாயக தேசிய கூட்டணியின் கண்டி மாவட்ட அமைப்பை ஸ்தாபிக்கும் நோக்கில் இந்த கூட்டம் நடைபெற்றது. நாடு சுதந்திரமடைந்து 60 வருட காலத்தில் கட்சி மாறும் அரசியல்வாதிகளால் இந்த நாடு முன்னோக்கி செல்லவில்லை. எனினும் ரூபாவின் மதிப்பு குறைந்தது. இதனால் மோசடியாளர்களின்றி புதிய மனிதர்களோடு புதிய அரசியல் பயணத்தை மேற்கொள்ள வேண்டும். பலருக்கு பாரதூரமான வழக்குகள் உள்ளன. நாடு செல்லும் தவறான வழியிலிருந்து நாட்டை மீட்டு நியாயத்தை நிலைநாட்ட வேண்டுமாயின் அரசியல் பயணத்தை மாற்ற வேண்டும். நாட்டு மக்களில் 70 லட்சம் பேர் மாத்திரமே தேர்தல்களில் வாக்களிக்கின்றனர். மேலும் 70 லட்சம் பேர் வாக்களிக்காதுள்ளனர். அவர்களின் வாக்குகளை பெற்று நாம் செல்லும் புதிய அரசியல் பயணத்தை வெற்றி கொள்வோம் எனவும் சரத் தெரிவித்துள்ளார். இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன. செய்திகளோடு இணைந்திருந்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.